கூப்பிடுங்க. வாய் கால் பண்ணுங்க. வாய் கூப்பிடு. கூப்பிடு. கூப்பிடுகிற யாவருக்கும் பக்கத்துல இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. Thank you அப்பா. He is very near to all who call. To all who call. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் வருகிறார். கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஜீசஸ். கூப்பிடுங்க. அந்நிய பாஷை பேசுங்க ஊழியர்களா. வாய் கால். வாய் கால். கூப்பிடுங்க ராஜா. Jesus, thank you அப்பா. Jesus, எனக்கு கொஞ்சம் வால்யூம். Jesus, thank you அப்பா. Yes, Jesus. Yes, Lord. Yes. Okay. Yeah. Jesus. சொல்லுங்க Jesus. சொல்லுங்க Jesus. மக்கத்தரலரா. வேதத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. 145:18 is near to all who call அப்படின்னு. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு all who call. கால்னா கூப்பிடுதல். all கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கூட இருக்கிறார். இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். ஆமென். அதான் உங்களை செய்ய வைக்கிறோம். ஆங்கிலம் அழகா இருக்கு. all who call. கால் இருக்கிறவங்களாம் கால் பண்ணுங்க. நடப்பதாக வாக்குறுதி நடப்பதாக. ஆங்கிலத்தில் பாருங்க, க்ளோஸ், சமீபமா இருக்கிறார் என்பதற்கு ஆங்கில வார்த்தை என்ன? க்ளோஸ். வெரி க்ளோஸ். அப்படின்னா க்ளோஸ்னா என்ன? நெருக்கம். சமீபம்னு விட அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு க்ளோஸா இருக்க முடியுமா அவ்வளவு இருக்கார். ஆமென். உங்களுக்குள்ள க்ளோஸா இருக்கிறாரு. எதிரிய க்ளோஸ் பண்ணுவாரு. அவன் அவுட்டியா? அவன் அவுட். உள்ள வந்துட்டாரு. எதிரி அவுட். ஏசாயா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, ஏசு ராஜா. எவ்வளவு க்ளோஸ்னா நமக்குள்ளேயே வந்துட்டாரு. அவன் சொல்லுங்க, எனக்குள்ளே வந்துட்டார். கூப்பிடுகிற யாவருக்குள்ளும்
அவர் வாசம் செய்கிறார்னா இன்னும் புரியும். ஆமென் ஆமென். புதிய ஏற்பாட்டு பிரகாரம் கூப்பிடுகிற அவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிற அந்த நிச்சயத்தோட தான் நாங்க உங்களை அனுப்பணும். எஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும். எனக்குள்ள இருக்கிறவரே உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் ஏசையா. ஆகாதது தேங்க்யூ அப்பா. எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. தேங்க்யூ அப்பா. உண்டாக்கி ஆளுகை பாடுங்க. அகிலம் பாடட்டும். உண்டாக்கி ஆளுகிறேன். தேங்க்யூ அப்பா. எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது தேங்க்யூ அப்பா. எதுவும் இல்ல, தேங்க்யூ அப்பா. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. என்னை சுகமாக்க உம்மாலாகும் சொல்லி ஆகும். ஒரு வியாதிக்காரன், உடலெல்லாம் குஷ்டமுள்ள வியாதிக்காரன், அவனுடைய வாயில வர வார்த்தையை பாருங்க. என்ன சுகமாக்க உம்மாலாகும். உம்மாலா. மார்க் 8. இன்றைக்கு 8 தானே. கையை தட்டுங்க பாங்க. சாரி, மத்தேயு 8. என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. என்னக்கு அற்புதம் செய்ய. இது வியாதியோடு போராடுகிறவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. எத்தனை பேர் வியாதியோட போராடுறீங்க? கை உயர்த்தி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உம்மால ஆகும். உம்மால ஆகும். என்னை சுகமாக்க, என்னை சுகமாக்க அற்புதம் செய்ய, அற்புதம் செய்ய உம்மால ஆகும். உம்மால ஆகும். உம்மால ஆகும். உம்மால ஆகும். இந்த வார்த்தை மனதுருகி கரம் நீட்டி அதிசயா செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயா செய்பவரே. யாதிசயம் செய்பவரே. யாதிசயம் செய்பவரே. இவனுடைய அந்த ஜெபம் உம்மால ஆகும் என்ற அந்த விசுவாச வார்த்தை 3ஆம் வசனம் போடுங்க. 3ல மத்தேயு 8:3 கையை நீட்டி அவனை மார்க்ல இதே சம்பவத்தில் அவர் மனதுருகி கையை நீட்டி தொட்டார் என்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். full of compassion. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? full of compassion. அவருடைய மனம் இறங்குது. என்ன நம்பிக்கை இவனுக்குன்னு. உம்மால ஆகும் நிச்சயத்தோட தான் வந்திருக்கிறான் ஜீசஸ்ட. ஆமென் சொல்லுங்க. எதுவானாலும் அந்த நிச்சயம் உங்களை நிச்சயமா வாழ வைக்கும். உம்மால ஆகும். என் கடன் நீங்க உம்மால ஆகும். என்னெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம், வேதனை, கவலை, கலக்கமோ அதையெல்லாம் சொல்லுங்க. உம்மால ஆகும். மால ஆகும். அவர் மால ஆகும். இதயம் உருகுது, உருகுது, மனதுருகி. மார்க் 41:1 அதை எடுக்க வேண்டாம், அப்படி இருக்கட்டும். மனது உருகி கையை நீட்டி அற்புதம் செஞ்சு நீட்டி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சொன்னிட்டில்ல நீ சுகமாக, சுகமாக, சுத்தமாக என்ற இடத்துல சுகமாக போடு. சுகமாக, சுகமாக, சுகமாக. விசுவாசிக்கிறவங்க கை தட்டி ஏசையா, ஏசையா,
ஏசையா 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 மாலாகும் எல்லாம் பாடும்போதே சுகம் உண்டாகும். தேங்க்யூ அப்பா. மாலாகும் எல்லாம் ஏசையா எல்லாம் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தேங்க்யூ அப்பா வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தி ஏசையா 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 மாலாகோ எல்லாமா தகப்பனே எல்லாமா ஆகாதது தேங்க்யூ அப்பா எதுவும் இல்ல ராஜா ஆகாதது எதுவும் இல்ல ராஜா ஆகாதது ராஜா எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி வெட்டி கண்ணீரை கண்டதாலே மகதர கரம் பிடித்து தூக்கி வெட்டி சொல்லுங்க உம்மாலாகோ எல்லாமா எல்லாமா கூப்பிடுங்க ஏசையா Glory. ஏசையா Glory. ஏசையா 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 கண்ணீரை கண்டதால லூக்கா 7:11 அவர் நயீம் என்ற பட்டணத்துக்கு போகும்போது அந்த தாய் வடித்த கண்ணீர் அவரை அசைக்குது. அவர் ஜெபமே பண்ணல, ஆனா அழுதுகிட்டே கல்லறைக்கு போறார். இந்த இடத்துல அநேகர் கண்ணீரோட தான் வந்திருக்கீங்கன்னு என்னால உணர முடியுது. வேதனை தாங்க முடியாம அழுகுறீங்க, இரவுல அழுகுறீங்க, குடும்ப தொல்லை தாங்க முடியாம கண்ணீரை, இந்த கண்ணீர் ஜபமாய் மாறுகிறது. ஆமென். மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமென். அவ இவரை தேடி வரல, இவர் அவளை தேடி. ஆமென். கண்ணீர் இழுக்குது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய கண்ணீர் கர்த்தரை கொண்டு வருது. இன்றைக்கு கண்ணீர் அதை கண்டுதான் அவர் சொல்றார், கண்ணீரை கண்டு அழாதேன்னு சொல்லி, அழாதே அழாத. அப்படித்தான் அநேகரை தேற்றுகிறார். கண்ணீரை தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்கள் பெருமூச்சை கண்டு கர்த்தர் சொல்றார், சங்கீதம் 12:5 படி, இப்பொழுது நான் எழுந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன். ஆமென். பெருமூச்சை பார்த்து ஆமென். இப்பொழுதே எழுந்து, இப்பொழுதே எழுந்து சீறுகிறவர்களுக்கு எதிராக சுகமாயிருக்க பண்ணுவேன். யார் சீறுவது? எவன் சீறுகிறான்? பிரச்சனை சீறுகிறதா? பாம்பு போல சீறுகிறதா? இப்பொழுது எழுந்து என்று சொல்லுகிறார். எழுந்து சுகமாயிருக்க சொல்லுங்க. இப்பொழுது எழுந்து சீறுகிறவர்களுக்கு காத்து சுகமாயிருக்க பண்ணுகிறவர். கூப்பிடுங்க ஏசையா, ஏசையா.
நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சுகமாய் தங்க பண்ணுங்க. சுகமாய் இருக்க பண்ணுங்க. சுகமாய் இருக்க. எந்த வியாதி உங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறதோ அதன் மத்தியில நான் உங்களுக்கு சுகம் தந்து. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இன்றைக்கு நான் சுகத்தோட தான் வீடு செல்லுவேன். சுகத்தோடு வீடு. ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சுகமானே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுகமானே. ஜீசஸ் வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் தேங்க்யூ அப்பா. சுகமானே, தேங்க்யூ. உங்க தயவினால் சுகமானே. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 6 அற்புதம் நடக்குது. ஜோக்கா கூட சொல்லுவேன். காட்டுல அற்புதம், வீட்டுல அற்புதம், ரோட்ல 2 அற்புதம், கடல்ல அற்புதம். ஆமென். ஆக 6 அற்புதம். 6 அற்புதம். இந்த 8ஆம் அதிகாரத்தை தட்டுங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்துல ஏசாயா, ஏசாயா, ரக்கபா, ஏசாயா, அப்பா, ஏசாயா, பக்கத்தல ரக்கபா, ஏசாயா, சேதரே ஏசாயா, ஏசாயா. இந்த அதிகாரத்துல 6 சம்பவத்திலையும் அற்புதத்திலையும் இயேசு யார் என்று நிரூபிக்கிறார். அல்லேலூயா. காட்டுல போய் கல்லறைக்கு போய் லேகியோனை விரட்டுறாரு. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனதுருகி மனதுருகி அந்த பக்கம் கரையும் கடலுக்கு அந்த பக்கம் இருந்து இதற்காகவே கடல்ல பிரயாணம் பண்ணி. ஆமென். இவன் ஒருவனுக்காக, இங்க 2 பேர் இருக்கு, அங்க ஒருவன் இருக்கு. சரி 2 பேர்னு வச்சுக்கிறோம். கல்லறைக்கு சென்று இந்த காட்டுல போய் விரட்டி ஆமென். சுடுக அவனை சுகமாக்கி. ஆமென். இதுவரை ட்ரெஸ் இல்லாம இருந்தவன், எஸ், அவன ட்ரெஸ், பைத்தியமா இருந்தவன், அவன் மனது தெளிவு. எஸ். வேதத்துல அவன் அறிவு தெளிந்து, எஸ், ஆடை அணிந்து, எஸ், ஆண்டவன் இயேசு பாதம் அமர்ந்தான். ஆமென். ஆமென். ஏசாயா, 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 glory, 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 ஏசாயா, glory, ஏசாயா, glory, ஏசாயா, ஏசாயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு வந்தார். அழிக்கவே எடுத்த உடனே நடக்குது. ஆமென். மகதரா. அதே 8:16 இருக்கு. வார்த்தை அனுப்பி ஆவிகளை துரத்தி, ஆவிகளை வார்த்தைகள் வருதா? வருது. 8:16. ஆமென். வார்த்தையினாலே, தமது வார்த்தையினாலே அசுத்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை கொண்டு வந்தார்கள். எஸ். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்துகிறார். வார்த்தையினாலே துரத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சுஸ்தமாக்குகிறார். சுஸ்தமாக்குகிறார். இதுதான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. இதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாரு. இதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசாயா, ஜீசஸ். ஏசாயா, ஏசாயா, glory, ஏசாயா, glory, ஏசாயா, ஏசாயா. உம்மாலாகும் எல்லாமாகும் ஜீசஸ். உம்மாலாகும் ஏசாயா. எல்லாமாகும். யோவான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டா. உனக்குள் ஏன் வந்திருக்கிறார்னா பிசாசின் கிரியைகள், அதான் நோய், பாவம், சாபம், பாதாளம். இதுதான் பிசாசின் கிரியை. ஆமென். பாவம் செய்கிறவன்
பிசாசால் உண்டாயிருக்கிறான். பிசாசால் உண்டாயிருக்கிறான். துணிகரமாய் தப்பு செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். ஆமென். அதான் அழிக்கத்தான் இயேசு 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிட்டார் வேலையை. ஆமென். வார்த்தையினாலே துரத்துகிறார். போ. இன்றைக்கு நமக்குள்ள இருந்து நம்ம வாயில வர்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தில் போ. இயேசுவின் நாமத்தில் போ. விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளங்கள் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிகள் எல்லாம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுயா இயேசுயா glory இயேசுயா 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 Thank you அப்பா. Thank you அப்பா. 8:17 மத்தேயு ஏசாயாவுல சொல்லப்பட்ட வாக்குறுதி, ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்கே கொண்டு வர்றார். ஆமென். 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது? இப்படி இந்த 6 அற்புதமும் நடக்குது. ஆமென். ரோட்ல நின்று குஷ்டரோகியை சுகமாக்குறாரு. 100க்கு அதிபதி ரோட்ல நின்று வீட்டுல அற்புதம் செய்யறாரு. இங்கிருந்து வார்த்தையை அனுப்பி. ஆமென். அப்புறம் வீட்டுக்கு போறாரு. பேதுரு மாமி வீட்டுக்கு போறாரு. வீட்டுல ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வந்து படுத்திருந்தவளை பார்த்து கையை பிடித்து எழுந்திருன்னு சொல்லி, எழுந்திரு, நீ எனக்கு பணிவிடை செய்யணும். ஆமென். 8:15 அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். ஹalleluya சொல்லுங்க. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு கூட போனவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசுயா glory Jesus ஏசாயா உம்மாலாகும் எல்லாமாகும். அப்படியே முழந்தால் பண்ணிட்டு கொள்றீங்களா? முடிந்தா உட்கார்ந்துக்கங்க. ஆமென். எல் ஷடாய் ஹalleluya எல் ஷடாய் ஹalleluya glory எல் ஷடாய் ஹalleluya Jesus ஹalleluya oh எல் ஷடாய் ஹalleluya எல் ஷடாய் ஹalleluya உம்மாலாகும் எல்லாமாகும். Thank you அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கையை தொட்ட உடனே சுரம் நீங்கிட்டு இருக்கா. ஆமென். விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா காய்ச்சலும் விலகட்டும் அப்பா. எல்லா பலவீனங்களும் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் முடிய உங்க பரிபூரண சுகமளிக்கிற வல்லமை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். நீங்க டச் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் டச் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் தொடுகிறீர் அப்பா. டச் each and everybody right now. Touch each and everybody. Jesus. Heal in the name of Jesus. Amen. வியாதிகளை துரத்தினார். சொஸ்தமாக்கினார். Jesus name. Thank you அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். Yes. அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்யும். Amen. நீங்கள் பணிவிடை செய்வீர்கள். Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? எஸ். இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்புறவங்க எல்லாம்
கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருக்கு பணிவிடை செய்ய. பணிவிடை என்றால் என்ன? அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்வு. ஆமென். இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்வு ஒரு பாக்கியமான வாழ்வு. பாக்கியமான வாழ்வு. ஜீசஸ் 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 ஜீசஸ். அந்த குஷ்டரோகி அவன் சுகமாகிய மார்க்கில் எழுதியிருக்கும், எங்கும் இயேசுதான் என்று அவன் அறிவிக்க ஆரம்பித்தான். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கும் பிரசித்தம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. எங்கும். எங்கும் பிரசித்தம். மேத்யூல இல்ல, மார்க்ல இருக்குல்ல. எங்கும் பிரசித்தம் பண்ணினான். எங்கும் மேத்யூல இருக்கா? இல்ல. 8 ஷிபா காதா ரலா ராகா ஷிபா காதா ரலா ராகா பாகா. அது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல இல்ல. சரி, மார்க்குக்கே வந்துருங்க. மார்க்ல இருக்கு. அவன் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். இவள் பணிவிடை செய்கிறாள், அவன் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால என்ன நடக்குது? இந்த மார்க்கு கடைசியா அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார். ஆமென். இது நான் சொல்ற வார்த்தை. எங்கும் பிரசித்தம் பண்ணினான். எங்கும் எந்த அளவுக்கு அவ ஊழியம் செய்தான் என்றால், எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் வரை தேடி வந்தார். ஆமென். இது எப்படி பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கும் பிரசித்தம் பண்ணினார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஒருவன் பண்ண ஊழியம். ஒருவன் பண்ண ஊழியம். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசுவிடத்திற்கு வந்தார்கள். இயேசுவினிடத்திற்கு வந்தார்கள். எவ்வளவு அருமையான ஊழியம் பாருங்க. ஆமென். நீங்க போகிற இடமெல்லாம் எங்கும் பிரசித்தம் பண்ணுங்க. எங்கும் பிரசித்தம் பண்ணுங்க. இயேசுதா இயேசுதா இயேசுதா. glory glory. இயேசுதா glory. இயேசுதா glory. இயேசுதா 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 glory glory. இயேசுதா இயேசுதா. உங்க வாயில வரணும். ஆமென். இயேசுதா 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 இயேசுதா. என்னுடைய ஆசையெல்லாம் உங்களால எத்திசையிலும் இருந்த பகுதியில் இருந்து இயேசுவண்டை ஜனங்கள் வருவார்களாக. ஆமென். அப்படி ஆசைப்படுறவன கை ஆசைப்படுறப்பா ஆசைப்படுறப்பா. உங்களால எங்களால அப்பா நாங்க போய் உங்களை எங்கும் பிரசித்தம் பண்றதுனால எத்திசையிலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுதான் உங்ககிட்ட வருவார்களாக என்று நாங்க ஜெபிக்கிறப்பா. உங்களை பார்த்து சொல்லணும், ஐயா உங்களாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. ஐயா ஐயா உங்களாலதான் நான் சபைக்கே வர்றேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்படி ஒரு சம்பாத்தியம், பாக்கியமான சம்பாத்தியம். ஆமென். பாக்கியமான ஜீசஸ். ஏசையா ஏசையா ஏசையா. Thank you அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஜீசஸ் ஜீசஸ். கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். இயேசுக்காக வாழ்த்து. ஆமென். ஆமென். இதுதான் பாக்கியமான வாழ்க்கை. ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம்.